وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் வல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு நம் அனைவரையும் இங்கு இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒன்று கூட செய்தானோ இதை போலவே நம் அனைவரையும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட செய்வானாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமதானுடைய தொடரிலே தொடர்ந்து நாம் பல ஒழுக்கங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் நாம் நம்முடைய உடலினுடைய தூய்மை அதனுடைய ஒழுக்கத்தை எவ்வாறு பேண வேண்டும் என்று பார்த்தோம். இதனுடைய இன்னொரு விளக்கமாக இன்னொரு ஒழுக்கமாக இன்றைய நாள் இன்ஷா அல்லாஹ் நம் உடலில் இருக்கக்கூடிய முடிகள், இதை கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறியிருக்கிறார், இவற்றை நாம் எப்படி இதில் ஒழுக்கத்தை பேண வேண்டும், என்னென்ன கடமைகள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் இன்றைய தர்ஸிலே அமர்விலே நாம் பார்ப்போம். முதலாக நாம் நம் உடலில் இருக்கக்கூடிய இந்த முடி, இதையெல்லாம் எடுத்து பார்த்தால் இதை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் மிக அழகிய முறையிலே கூறுகிறது. இந்த முடி கூட அல்லாஹ்வுடைய ஒரு நியமத். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த தலைமுடி, தாடி, இவையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்க ஒரு நியமத். மேலும் ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த நியமத்தை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் இதை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்துங்க, மேலும் இதை பாதுகாத்து கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் சுனனிலே ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள், மன் கான லஹு ஷஅர் ஃபல்யுக்ரிம், யாருக்கு முடி இருக்கிறதோ அவர்கள் அதை நல்ல முறையிலே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரியான முடிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமத்தாக கொடுத்திருக்கிறான்னா இதுல நாம பேணக்கூடிய ஒழுக்கங்கள் என்ன, இதை நாம பார்க்கலாம். பொதுவாக உலமாக்கள் நம் உடலிலே இருக்கக்கூடிய முடி இதை எடுத்து பார்த்தால் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று, இந்த முடியை நிச்சயமாக நாம் என்ன செய்யணும், அகற்றியாக வேண்டும். இதை எடுக்கிறது நிச்சயமாக வாஜிப். இந்த முடியை நாம் அப்படியே வச்சுட்டு இருக்க முடியாது. இரண்டாவது, இப்படிப்பட்ட முடிகள், அதாவது நாம் இதை தொடவும் முடியாது, இதை வெட்டினாலோ இதை தொட்டாலோ இது ஹராம், இதை நாம எடுக்கக்கூடாது நம்மளுடைய உடல்ல இருந்து. மூன்றாவது, ரசூலுல்லாஹ் அவர்களும் குர்ஆன் ஹதீஸ்ல இந்த முடிகளை பற்றி எந்த விதத்திலுமே எதுவுமே சொல்லப்படலை. இது நமக்கு ஆப்ஷன். நமக்கு இடையூறாக இருந்தா, துன்புறுத்தலாக இருந்தா எடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்னா அப்படியே விட்டு விடலாம். இது 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள் உலமாக்கள். இதை இன்ஷா அல்லாஹ் மிக விளக்கமாக விரிவாக இதனுடைய ஒழுக்கங்களை பார்க்கலாம். முதலாக விஷயத்த சொன்ன, நாம இந்த முடிகளை நிச்சயமாக அகற்றியாக வேண்டும். இதுல வரக்கூடிய 2 வகை
ஒன்று நம்மளுடைய அக்களுக்கு கீழே இருக்கக்கூடிய முடிகள், அக்களினுடைய முடிகள். அதே போலவே நம்மளுடைய அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த முடிகளை நிச்சயமாக அகற்றியாக வேண்டும். எந்த அளவிற்குன்னா, நாம முதல் ஹதீஸ்ல, அதாவது நேற்றைய தரிசனத்துல பார்த்தோம் இல்லையா, 10 விஷயங்கள் இது ஃபித்ரத்திலே வருகிறது. அதாவது இயல்பான விஷயங்கள், இயற்கையாகவே ஒரு மனிதன் பேணக்கூடிய ஒழுக்கங்கள். அந்த ஒழுக்கத்துல ரசூலுல்லாஹ் இதையும் சேர்க்கிறாங்க. நாம நம்மளுடைய இந்த 2 வகையான முடிகளை நிச்சயமாக அகற்ற வேண்டும். இந்த முறையில ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை, இந்த சொற்களை பயன்படுத்துறாங்க. நமக்கு நம்மளுடைய அக்களுக்கு கீழே இருக்கக்கூடிய முடிகளை நாம பிடுங்க வேண்டும், பிடுங்கி எறிய வேண்டும். ரசூலுல்லாஹ் இதை பற்றி இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்றாங்க. இதே போலவே அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முடிகளை நிச்சயமாக முழுமையாக அகற்ற வேண்டும். இது ஃபித்ரத். எப்படி அகற்றணும்? ரசூலுல்லாஹ் அவர்கள் எப்படி வேணுமானாலும் அகற்றலாம். இதுல மார்க் அறிஞர்கள் எந்தவித ஒரு நிபந்தனை வைக்கல. நம்ம அதை ஷேவ் பண்ணாலுமே சரி, முழுமையாக எடுத்தாலும் சரி, ஆனா இந்த மாதிரியான முடிகளை நிச்சயமாக நம்ம அகற்ற வேண்டும். இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மிகவும் பொதுவான ஒரு விஷயமாக இருக்கு. இதை போலவே நாம இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தா, ஆண்களுக்கு இந்த மீசையினுடைய முடி எக்ஸ்ட்ராவாக இருக்கு. அதாவது முடி எடுக்கக்கூடியது நாம எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல 2 ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது. 3வது, இது மீசையினுடைய முடி ஆண்களுக்கு மிகவும் முக்கியமானது. இதை இப்போ நம்ம பார்த்தோம்னா, பல்வேறு முஸ்லிம்கள், நம்மளுடைய முஸ்லிம் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீசை முடியவே அவ்வளவு நீளமாக வச்சிருப்பாங்க. ஏன்? இதை ஃபேஷனோ இல்லை அவங்க பெருமைக்காகவோ இந்த மாதிரியான செயல்களை மூழ்கிருக்காங்க, இந்த மாதிரியான செயல்களை வைக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இந்த மீசையினுடைய முடியை கூட நாம எடுக்கணும், இது ஒழுக்கத்துல ஒன்று. இதை உலமாக்கள் பல கருத்துகள் வைத்திருக்கிறாங்க. எந்த அளவிற்கு நாம எடுக்கணும், எந்த அளவிற்கு அதை வளர்ந்தா அதை கட் பண்ணணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, ஹதீஸில் வருகிறது, இந்த உதடு இருக்கு இல்லையா, இந்த உதட்டுக்கு கீழே நம்மளுடைய இந்த மீசையினுடைய முடி போகக்கூடாது. அந்த அளவிற்கு சென்று விட்டால், அந்த அளவிற்கு வளர்ந்து விட்டால் அந்த முடியை நிச்சயமாக நாம் என்ன செய்யணும்? வெட்டிடணும். இதை எப்படி வெட்டுறது, எந்த அளவிற்கு வெட்டுறது? இதுல உலமாக்களுடைய மார்க் அறிஞர்கள் 3 வகையான கருத்துக்கள் வச்சிருக்காங்க. ஒன்று, இதை நாம வெட்டும் பொழுது முழுமையாக அதனுடைய வேர்ல இருந்து வெட்டிடணும். அதாவது ட்ரிம் செய்வோம் இல்லையா, நம்ம வெறும் கத்திரிக்கோலை வச்சு வெட்டாம முழுமையாக ட்ரிம் செஞ்சு அகற்றுற மாதிரி இந்த மாதிரி வெட்டிடணும். இன்னொரு மார்க் அறிஞர்கள் சிலவர்கள் சொல்றாங்க, நாம் என்ன செய்யலாம், இந்த உதட்டுக்கு மேலே வர வரைக்கும் வெட்டிடலாம். பொதுவாக நம்ம இவ்வளவு போட்டு ட்ரிம் செய்யறதோ இது நமக்கு பிடிக்கலையா, இவ்வளவு முடியலன்னா இந்த உதட்டுக்கு கீழே அந்த முடிகள் செல்லக்கூடாது, நாம அது எடுத்துடணும். அதே மார்க் அறிஞர்கள் சொல்றாங்க, முழுமையாக, அதாவது ஷேவ் செய்வாங்க இல்லையா, அந்த கத்தியோ அந்த சிசரோ போட்டு அதை அப்படியே பிளேடை வச்சு ஷேவ் செய்யறது, இது ஹராம், இது எடுக்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து தவிர்த்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த மீசையினுடைய முடியை எடுக்கணும்னு சொன்னாங்க, அகற்றணும். நம்ம கத்திரிக்கோலை வைத்தோ அல்லது இது உதட்டுக்கு கீழே செல்லாம பார்த்து கொள்வது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அதே நேரத்துல ஷேவ் செய்யறது, முழுமையாக மீசையை எடுத்துக்கொள்வது, இது தவறான செயல், ரசூலுல்லாஹ் காண்பித்து கொடுக்காத ஒரு செயலாக இருக்கிறது. இந்த மாதிரியான முடிகளை நாம பார்க்கிறோம். இதை எடுக்கணும்னா எத்தனை நாள் அவகாசம் கொடுத்திருக்காங்க ரசூலுல்லாஹ்? நேற்றைய ஹதீஸ்ல பார்த்தோம், இதே அனஸ் ரலியல்லாஹு ஹதீஸ் தான் வருகிறது. ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் 40 நாட்கள், 40 days. இந்த 40 daysக்கு மிகாம நம்ம பார்த்து கொள்ளணும். நமக்கு இந்த மாதிரியான 3 வகையான இந்த முடிகளும் இதை 40 நாளுக்கு மேலாக நாம நம்மளுடைய உடல்ல இதை வைக்கக்கூடாது. இதுல நான் நேற்றே சொன்ன பல உலமாக்களுடைய கருத்துகள் இருக்கு. மார்க் அறிஞர்கள் அவர்கள் 40 நாள் என்கிறது ஒரு கடைசி இலக்கு, ஒரு கடைசி ஒரு நாளுடைய ஒரு ஹஜ். இதை நாம் என்ன செய்யக்கூடாது, 40 நாள் ஆனதுக்கு பிறகுதான் வெட்டுவேன், இப்படி இல்லை. மாறாக ஹதீஸ் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க நம்மளுடைய மக்கள், அப்போ 40 நாள் வரைக்கும் நம்ம விடலாம், இது ஜாயஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மாறாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, 40வது நாள் இது கடைசி நாள், இதுக்குள்ள நீங்க வாரந்தோறும் சரி அல்லது உங்களுக்கு ஒரு 10 நாளுக்கு ஒரு முறை இருக்கா, உங்களுடைய ஒரு வசதிக்கு ஏற்ப, ஆனா இந்த 40 நாளுக்கு மேல போகாம பார்த்து கொள்ளணும். சரி, மேல போயிருச்சுன்னா என்ன செய்யறது? மார்க் அறிஞர்கள் 2 விஷயங்கள் நேற்று சொன்ன மாதிரியே, சில நபர்கள், சில மார்க்க உலமாக்கள் இதை பாவம் என்று கருதுகிறார்கள். 40 நாளுக்கு மேல போயிருச்சு, இன்னும் நாம இந்த மாதிரியான முடிகளை வெட்டாம இருக்கோம்னா இது பாவத்துல கொண்டு போய் சேரும். அதே உலமாக்கள், மற்ற ஒரு சில உலமாக்கள் கூறுகிறார்கள், இது மக்ரூஹுடைய ஒரு சட்டத்திற்கு வரும். மக்ரூஹ்னா இது இஸ்லாமிய அடிப்படையில வெறுக்கத்தக்க ஒரு செயல், ரசூலுல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு செயல். ஆனா இதே போல ஒரு ஹதீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இல்லாத ஒரு விஷயம். நம்மளுடைய மக்களிடையே இது அதிகமாக பரவப்பட்டு இந்த பேச்சு, இந்த ஒரு கொள்கை என்னவென்றால், இந்த 40 நாளுக்கு மேலாக இந்த முடியை நாம் அகற்றவில்லை என்றால் இதே நிலைமையில நாம தொழுதா நம்மளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, நாம இபாதத் செஞ்சா அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இப்படி இருக்கு. நவுசுபில்லாஹ், இது முற்றிலும் தவறான ஒரு கொள்கை, இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. 40 நாள் அப்படின்னு சொல்றது ரசூலுல்லாஹ் அந்த நாளை குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கு மேல போனா நிச்சயமாக இது ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்கு நாம அவமதிக்கிறக்கூடிய அந்த விதத்துல வருமே தவிர, சுன்னத்தினுடைய மாறு செய்தரக்கூடிய அந்த ஒரு சட்டம் வருமே தவிர, நம்மளுடைய தொழுகை இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த தவறான ஒரு எண்ணத்துல, ஒரு தாட்ல இருந்து நாம மீண்டு கொள்ளணும். இது நாம பார்க்கக்கூடிய இஸ்லாம் காட்டக்கூடிய முடிவினுடைய ஒரு வகை, அகற்றக்கூடியது. நிச்சயமாக அகற்றியே ஆக வேண்டும் ஒரு முஸ்லீமாக இருக்கிறவங்க. இதே போலவே இரண்டாவது ஒரு வகை, இதை நம்ம பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உலமாக்கள் இதுல 2-3 வகையான முடிகளை சொல்லியிருக்காங்க. என்ன இரண்டாவது வகை? எந்த முடியை நாம தொடக்கூடாது, தொடவே கூடாது, அதை கட்டும் பண்ணக்கூடாது, ஷேவும் பண்ணக்கூடாது. நம்ம எல்லோருக்கும் தெரிந்த மாதிரி முதலாவது என்ன வரும்? தாடி. மாஷா அல்லாஹ், தாடியினுடைய முடி. சரி, இந்த தாடியினுடைய முடியை எப்படி நாம வைக்கணும், எப்படி வளர்க்கணும், அல்லது நாம இதை வெட்டணும்னா எந்த அளவிற்கு உலமாக்கள் இதுல அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இதை நம்ம பார்த்தீங்கன்னா, தாடி இதனுடைய ஒரு சட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவான ஒரு ஹதீஸ் வருது. உங்களுடைய தாடியை நீங்க வளங்க. ஏன்னா மன்னித்து விட்டுருங்க. இப்போ மன்னித்து விட்டா நம்ம என்ன செய்வோம்? அவங்கள பிடிச்சி நோண்டுவோமா? இல்லை, மன்னித்து விட்டா விட்டுருவோம், அவ்வளவுதான். இதுதான் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய தாடியை நீங்க அப்படியே விட்டுருங்க, இதை வளங்க. இது சுன்னத்தான ஒரு முறையாக இருக்கு. ஆனா இன்னொரு ஹதீஸ் நமக்கு கிடைக்குது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் எந்த அளவிற்கு சுன்னத்தை பின்பற்றக்கூடிய, ரசூலுல்லாஹ்வை ஃபாலோ பண்ணக்கூடிய சஹாபியாக இருந்தாங்கன்னா, ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு இடத்துல போய் கலைவேறைக்காக உட்கார்றாங்கன்னா, சிறுநீர் கழிக்கவோ இல்லை ரசூலுல்லாஹ் அங்கே ரெஸ்ட் பண்ணவோ உட்கார்றாங்கன்னா, இவருக்கு அந்த தேவை இல்லைனாலுமே போய் சும்மா உட்கார்ந்துட்டு வருவாங்க. அல்லாஹ் அக்பர். இந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்வை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சஹாபி. இவரை பற்றி வருது. இந்த மாதிரியான, அதாவது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ் உம்ராவுடைய நேரத்துல தன்னுடைய தாடியை வெட்டுவாரு. எந்த அளவுக்கு? ஒரு கைப்பிடி அளவுக்கு. இந்த தாடி இருக்கு இல்லையா, இதை பிடிச்சு இது ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்தா கீழே இருக்கக்கூடிய முடியை நாம வெட்டலாம். இப்படி இவர்களுடைய ஹதீஸ்ல இருந்து பல உலமாக்கள் எடுக்கிறாங்க. சரி, இப்படி இருக்குன்னா இந்த தாடியை எப்படி நாம வளர்க்கணும், எப்படி நாம வெட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலமாக்களுடைய 3 கருத்துக்கள் இருக்கு. இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் ஒரு உலமாக்களுடைய ஒரு சார்ட் ஆஃப் குரூப் என்ன சொல்லுதுன்னா, நாம ஒரு கைப்பிடி, இந்த மாதிரியான ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலான தாடி வைக்கவே கூடாது, ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்கணும், இதுதான் சுன்னத் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர், இரண்டாவது தரப்பினர் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் உஃபுல் லிஹ்யான்னு சொன்னாங்க. என்னதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை அப்படியே பின்பற்றக்கூடிய சஹாபியாக இருந்தாலுமே ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து இந்த செயல் நமக்கு வரல. என்ன, இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு நாம பிடிச்சு கை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி. இதனால நாம் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பின்பற்றும் வகையில தாடியை அப்படியே விட்டுறணும், வளர்க்கணும், அதிகமாக வளர்க்கணும். மூன்றாவது தரப்பினர் என்ன சொல்றாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸின் படி ஒரு கைப்பிடி அளவு குறைந்தபட்சம் இருக்கணும். இதற்கு மேல இருந்தா உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வெட்டலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். ஆனா இந்த தாடியை ஷேவ் செஞ்சு முழுமையாக எடுக்கிறதோ, அல்லது இது ஃபேஷனுக்காகவோ, இல்லை நான் எடுத்தாதான் தாடியை இன்னும் இளமையா தெரியுவேன் அப்படின்னு நினைச்சா இது முட்டாள்தனம். இது நிச்சயமாக முட்டாள்தனம். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நம்மளுடைய முகத்துல இதை கொடுத்திருக்கிறான்னா, இதுதான் நம்மளுடைய இயல்பு, ஃபித்ரத், இதுதான் இயற்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு இது கொடுக்கல. ஏன்? அது அவங்களுடைய அழகு. ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறான்னா இது நமக்கான ஒரு ஜீனா, அப்படின்னா அழகு. நம்மளுடைய அழகை நாமளே என்ன செய்யறோம்? இல்லை, தாடியை எடுத்தாதான் நமக்கு அழகுன்னு சொல்லி முழுமையாக மாய்த்து கொள்றோம். இது தவறான ஒரு விஷயம், இது ஹராம். நிச்சயமாக இது ஹராம். ஒன்று, சுன்னத்தை பின்பற்றாத ஒரு தீமை கிடைக்கும், ஒரு பாவம். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நமக்கு ஃபித்ரத்தாக, அதாவது தாடியை இயற்கையாக கொடுத்திருக்கிறானோ அதை நாம மாய்த்து கொள்வது ரசூலுல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு செயலாக இருக்கு. ஆகையால இந்த தாடியினுடைய இதுல நாம மிக குறைந்த பட்சத்துல பார்த்தா கூட ஒரு கைப்பிடி அளவு நமக்கு தாடி இருக்கணும், நிச்சயமாக இருக்கணும். வளரலைன்னா அது வேற விஷயம். இப்போ எனக்கு அவ்வளவா இல்லை, ஸோ அதனால சொல்லிடுறேன். அப்புறம் என்ன உஸ்தாத் சொல்றாரு அவருக்கே தாடி இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா இதனால சொல்லிடுறேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு வளர்க்கணும்னா, ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு தான் முதன்மை. சுன்னத்துல என்ன இருக்கு?
ரசூலுல்லாஹ் விட சொல்றாங்களா, வளர்க்க சொல்றாங்களா, அதை நாம வளர்க்கணும். இது ரசூலுல்லாஹ் வழிகாட்டக்கூடிய சுன்னத்தாக இருக்கு. இது முதல் முடி. நாம இதன் மேல கையும் வைக்கக்கூடாது, வெட்டவும் கூடாது. இரண்டாவது, நம்மளுடைய புருவங்கள். இந்த புருவங்களை வெட்டுவதோ இல்லை ட்ரிம் செய்வதோ இதை எடுப்பதோ இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் ஒரு படி மேலே சென்று அல்லாஹ்வுடைய லஅனத் இவர்கள் மீது உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். எப்படி நார்மலா நாம ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் சபித்து கொண்டாலோ அந்த சாபம் உண்மையாக இருந்தால் அவனுக்கு மனம் புண்பட்டு அவன் சாபம் கொடுத்திருந்தா நிச்சயமாக அந்த சாபம் படிப்போம். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும்னு சொல்றாங்க. எப்படி லஅன அல்லாஹு நாமிசாத்தி வல் முத்தனாமிசாத், அதாவது யார் புருவங்களை வெட்டி கொள்கிறார்களோ அல்லது வெட்டுறவங்களும் சரி, போய் ஹெல்ப் பண்ணி நானும் வெட்டி விடுறேன், இல்லை பார்லர்ல போறோம் அந்த மாதிரி வெட்டுறோம்னா இந்த இருவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய லஅனத் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ நாம என்ன பார்க்கிறோம், அதிகபட்சமான இந்த நம்மளுடைய சமுதாயத்துல பெண்களை பார்க்கிறோம். ஃபேஷியலுடைய அடிப்படையில, ஃபேஷியலுங்கிற ரீதியில, ஃபேஷனுங்கிற ரீதியில என்ன செய்யறாங்க, போய் தங்களுடைய புருவத்தை அப்படியே ட்ரிம் செய்யறதோ அந்த புருவ முடியை எடுக்கிறதோ இது இப்போ ஒரு பழக்க வழக்கமாக மாறிடுச்சு. ஆனா இதை நாம நிச்சயமாக செய்யக்கூடாது. இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாம் ஹராம் செய்து தடுத்த ஒரு செயலாக இருக்கு. மேலும் இதை செய்யணும்னு நினைச்சா இந்த ஹதீஸை நீங்க நினைவு கூர்ந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய லஅனத் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும்னா நீங்க போய் செய்யலாம். யாராச்சும் நினைப்பாங்களா, அல்லாஹ்வுடைய சாபத்தை வாங்கி நான் இதை போய் நான் சந்தோஷமா செஞ்சுட்டு வந்துடுவேன் அதுவும் காசு கொடுத்து? நிச்சயமாக நினைக்க மாட்டோம். அப்போ இந்த செயலிருந்து நாம நம்மளை தவிர்த்து கொள்ளணும். நம்மளுடைய புருவ முடிகளை நாம எக்காரணத்தை கொண்டும் தடுக்கக்கூடாது, அதாவது வெட்டக்கூடாது. இது ஆண்களும் செய்யறாங்கன்னா அல்லாஹ் அக்பர். பெண்களுக்கே இது தடைனா ஆண்கள் தங்களுடைய முகத்துல இது ரொம்ப நல்ல ஒரு நம்மளுடைய ஃபேஸ் லுக்கை தரும் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கக்கூடிய ஃபேஷனை ஃபாலோ பண்றவங்களும் செய்யறாங்க. இது இன்னொரு படி மேல போய் இன்னொரு படி மேல ஹராம். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யக்கூடிய பெண்களுக்கே இது ஹராமோ லஅனத்துன்னு சொல்லியிருக்காங்கன்னா அதை ஆண்கள் செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு இரு பாவங்களும் வந்து சேரும். ஆகையால இரு தரப்பினர்களும் என்ன செய்யக்கூடாது, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன்னுடைய பூர்வ முடிகளை தொடக்கூடாது, வெட்டக்கூடாது. இதனுடைய அடிப்படையில இன்னொரு விஷயம் வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு முடியை பற்றி நாம பேசும் பொழுது இதையும் நாம கவனத்தில் கொள்ளணும். பெண்கள் தங்களுடைய இந்த தலைமுடி இருக்கு இல்லையா, இதை முழுமையாக வெட்டக்கூடாது. அதாவது மொட்டை போடுறது எப்படி மொட்டை போடுவாங்களோ பெரும்பாலான நபர்கள் போட மாட்டாங்க. ஆனா சிலவங்க இருக்காங்க இப்போவுமே இந்த அல்லாஹ் காப்பாற்றணும் தவறான செயல்கள். இந்த தலைமுடிய இந்த ஒரு தர்காவுக்கு நான் நேர்ந்து விட்டு இருக்கேன், இந்த ஒரு தர்காவுக்கு நான் என்ன செய்யறேன், இந்த ஒரு பாபாவுக்கு இவங்க அடங்கி இருக்காங்க, நான் போய் என்னுடைய துஆவா கேட்கிறேன், என்னுடைய கேள்வியை என்னுடைய அனைத்து விஷயங்களையும் நான் கேட்கிறேன், இவங்க செஞ்சுட்டாங்கன்னா என்னுடைய தலைமுடியை கூட காணிக்கையாக செலுத்திடுறேன். நஊது பில்லாஹி மின் ஸாலிக். எந்த அளவுக்கு முட்டாள்தனம். ஒன்று ஷிர்க்கு, இன்னொன்று ரசூலுல்லாஹ் அவர்கள் தடுத்த செயலை இவங்க செய்யறாங்க. ஒரு ஹதீஸ் இருக்கு, ரசூலுல்லாஹ் அவர்கள் சுனன் இப்னு மாஜா இதுல வருகிறது, அபுதாவுத்ல ரசூலுல்லாஹ் அவர்கள் இப்படி பெண்களை மொட்டை போடுறதுல இருந்து தடுத்திருக்கிறார்கள். ஆனா அந்த ஹதீஸ் ஸயீஃபாக இருக்கு. ஆனா மார்க் அறிஞர்கள் இந்த ஹதீஸினுடைய பொருள்ல இருந்து ஒரு ஹுக்கும், அதாவது ஒரு சட்டத்தை வைக்கிறாங்க. இது பிற மத நபர்களுடைய ஒரு செயலாக ஒரு கல்ச்சராக இருக்கு. இப்போ நம்ம ஹிந்துவில் பார்த்தா ஹிந்துவிசம் என்ன செய்வாங்க, காணிக்கையாக அந்த முடிய மொட்டை போட்டுக் கொள்வாங்க. யாரு? ஆண்கள் இல்லை, பெண்கள் மொட்டை போட்டுக் கொள்வாங்க. இந்த மாதிரியான செயல்கள் நாம பிற மதத்துல இருந்து என்ன செய்யக்கூடாது, முஷாபஹத், அதாவது ஒற்றுமை இருக்கக்கூடாது, இவர்களுக்கு நாம தனியாக தெரியணும், இது தவறான விஷயம் என்று சொல்லி மார்க் அறிஞர்கள் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை இங்க போடுறாங்க. இது ஹராம். இப்போ இந்த மார்க்கம் இது ஹராம்னு சொல்லுது, தலைமுடி எடுக்கக்கூடாதுன்னா பெண்களுடையதுன்னா. ஆனா இதே மார்க்கம் என்ன சொல்லுது, மார்க் அறிஞர்கள் கற்றுத்தராங்க, பெண்களுக்கு சில பல ப்ராப்ளம் இருக்கும், அதிகமாக பெயின் வந்துருமோ இல்லை தலையில ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷனோ ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா இந்த மாதிரியான தருணங்கள்ல ட்ரீட்மெண்ட்காக தங்களுடைய முடியை எடுத்துக்கொள்ளலாம். இது ஜாயஸ், இதுல ஒன்றும் இஸ்லாம் தலையிடலை. இது முற்றிலுமே ஒரு ஜாயஸான ஒரு நல்ல அமலாக இருக்கு. நாம தேவைக்கேற்ப சில விஷயங்களை செய்து கொள்ளலாம். இதுல இஸ்லாம் வலியுறுத்தலை, தடை செய்யலை. இதை போலவே நாம பேணக்கூடிய ஒழுக்கங்கள்ல பெண்களுடைய விஷயத்துல வருகிறது. இந்த தலைமுடியை பத்தி பேசிட்டோம். இது எந்தெந்த முடிகளை நாம எடுக்கக்கூடாது இதை நாம பார்த்துட்டோம். பெண்களுக்கு, ஆண்களுக்கு மீசையாக இருக்கட்டும், தாடியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துருச்சு. இப்பொழுது
இந்த தலைமுடியை பற்றி நம்ம பேசும் பொழுது இதுவும் நம்ம பார்க்கணும். நாம இந்த முடியில சவரி முடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முடி இதை நாம ஜாயின் பண்ணலாமா? அதாவது நமக்கு அது முடி இல்லை, ஆனா வாங்கி என்ன செய்வாங்க, இந்த முடியை ஒட்டி கொள்வாங்க. இதை பற்றி நாம எடுத்து பார்த்தா இஸ்லாம் இந்த ஒழுக்கத்தை காண்பித்து கொடுக்குது. இந்த சௌரி முடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொய்யான முடியை எடுத்து நாம வைக்கிறதோ இல்லை இதை பயன்படுத்துகிறதோ இது முற்றிலுமான ஹராமான செயல். எப்படி ஹராமான செயல்? எந்த அளவிற்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு காலத்துல ஒரு பெண்மணிக்கு, ஒரு சஹாபியாக்கு ஒரு திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர்களுக்கு முடி மிகவும் கம்மியாக இருந்துச்சு. இந்த நேரத்துல அந்த சஹாபிக்கு என்ன செஞ்சாங்க, அந்த சஹாபியாக்கு இந்த சௌரி முடியை எடுத்து அணிய வச்சாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே, கேள்விப்பட்ட உடனே தடுக்கிறாங்க, இது ஹராமான செயல். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நேரத்தில் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லஅனல்லாஹுல் வாஸிலாத் வல் முஸ்தௌஸிலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சௌரி முடி யார் ஒட்டி கொள்கிறார்களோ, பயன்படுத்துகிறார்களோ, அல்லது யார் பயன்படுத்த சொல்கிறார்களோ, உதவுகிறார்களோ, இவர் இருவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அல்லாஹ் அக்பர். அப்போ இந்த சௌரி முடி பெண்கள் அணிந்தாலும் சரி, இல்லை நாம போய் என்ன செய்வோம், பொதுவாக நம்ம பார்க்கிறோம், எப்போ இதெல்லாம் நடக்கும், திருமணத்தின் போது முடி இன்னும் நீளமா தெரியணும், அழகாக தெரியணும்னு சொல்லி என்ன செய்வாங்க, சரி ஒரே ஒரு தருணத்துல தானே, என்ன ஆயிர போகுதுன்னா ஒரே ஒரு விஷயம் தான் ஆகும், அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டு அந்த திருமணம் நடக்கும். அல்லாஹ் அக்பர். எந்த திருமணம் ஒரு நல்ல உறவை பேணுவதற்காக இரு வீட்டார்களுடைய ஒரு நல்ல ஒரு உறவை அங்க உருவாக்குதுன்னா, அதே நேரத்துல நாம செய்யக்கூடிய சிறிய சிறிய அமல்கள் இது என்னவாகும், சுன்னத்துக்கு எதிராக சென்று அது அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு வரக்கூடிய திருமணமாக முடிந்துடும். ஆகையால இந்த சவுரி முடி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த எந்த காலத்திலுமே பயன்படுத்தக்கூடாது. இது ஹராமான ஒரு செயல். இதுவே நாம இந்த காலத்திற்கு ஏற்ப புது ஒரு சட்டத்தை பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. ஹேர் டிரான்ஸ்பிளன்ட் சொல்றாங்க. அதாவது முடியை என்ன செய்வாங்க, அவங்க முடிய ஒரு மற்ற முடியை கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க, மாறாக நம்ம இருக்கக்கூடிய இந்த முடியை வளர்க்க வைப்பாங்க. நம்மளுடைய முடியவே எடுத்து மற்ற இடங்கள்ல இருந்து எடுத்து அதை ஹேர் டிரான்ஸ்பிளன்ட் சொல்லுவாங்க, அதை வைப்பாங்க. இது உலமாக்கள் இதை பார்த்து இதை புரிஞ்சு இந்த சட்டத்தை ஹலால் ஜாயஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது மற்றவங்களுடைய முடியை கொண்டு வந்து வைக்கிறது இல்லை, மாறாக நம்ம முடியவே என்ன செய்வாங்க, இந்த ஹேர் டிரான்ஸ்பிளன்ட்ல வளர்க்க வைப்பாங்க. இதனால இந்த மாதிரியான செயல்கள் ஜாயஸ், அதாவது இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டது. ஏனென்றால் இங்க நாம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், மற்றவங்களுடைய முடியை கொண்டு வந்து கவர் செய்யற மாதிரி விதத்துல ஏமாற்றல, மாறாக நம்மளுடைய முடியை செய்து கொள்கிறோம். இது முற்றிலுமே தவறான விஷயம் இல்லை, ஜாயஸ் இஸ்லாத்துல. இதே போலவே எந்த மீசையை எடுக்கக்கூடாது, தாடி எடுக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுதோ, பெண்களுக்கும் இந்த மாதிரியான சில தருணங்கள்ல ஏற்படும். பெண்களுக்கு நம்ம பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி பெண்களுக்குமே சில 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 பெண்களுக்கு இங்க இந்த உடலுக்கு மேல கொஞ்சம் தாடி மீசை மாதிரி, அல்லது இங்க கீழே இந்த பகுதியில தாடி மாதிரி சில ஒரு முடிகள் வளர்ந்துடும். அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்யணும், விட்டுருணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. அவங்க அதை முழுமையாக அகற்றவோ அல்லது இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் இந்த காலத்துல இருக்கு, அப்படியே எடுத்துருவாங்க, ட்ரீட்மெண்ட் செஞ்சு முழுமையா அந்த முடியை எடுத்துருவாங்க. இப்படி செய்தாலுமே அவர்களுக்கு இது ஜாயிஸ், அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா நமக்கு அது இல்லை, இது நமக்கு இயல்பு, இது ஃபித்ரா, நாம இதை வச்சாகணும். ஆனா அவங்களுக்கு அது அப்படி இல்லை, அவங்களுடைய ஃபித்ரத்துக்கு எதிரானது. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது என்ன செஞ்சிருக்கான், இஸ்லாம்ல இது அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக உலமாக்கள் கருதுகிறார்கள். இதே போலவே இந்த ஒரு ஒழுக்கத்துல முடியில நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி வெட்டக்கூடிய ஒரு நேரங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வெட்டணும், பெண்கள் முடி வெட்டுறாங்கன்னா அவங்க எப்படி வெட்டணும், நாம எப்படி முடி வெட்டணும் இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். பெண்கள் இப்போ முடி வெட்டணும்னு ஆசைப்படுறாங்க, பெண்களுடைய முடி இருக்கு, நீளமா இருக்குன்னா இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் அவர்கள் தடை செய்திருக்கிறாங்க, முடி டோட்டலா வெட்டுறதுக்கு தடை செய்திருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இஸ்லாம் முடிய சிறிதாக்கவோ அதாவது ஷார்ட் பண்ணதோ அல்லது சிறிய அளவு பெண்களுடைய முடி கட் பண்ணுவாங்க இன்னும் வளருவதற்காக, இது எல்லாமே இஸ்லாம் அனுமதிக்குது. ஆனா எங்க அனுமதிக்கலைன்னா, இந்த காலத்துல என்ன செய்யறாங்க, ஃபேஷனுங்கிற அடிப்படையில பெண்களே ஆண்களுக்கு ஈடாக ஆண்களுக்கு எப்படி முடி இருக்கோ அந்த விதத்துல கட் பண்றாங்க. அந்த விதத்துல கட் பண்ணிக்கிட்டு தங்களுடைய முகம் பாவனத்தை எல்லாமே ஆண்களை மாதிரி செய்கிறாங்க. இது ஹராம். இந்த மாதிரியான ஃபேஷன் ரீதியாகவோ அல்லது நான் ஆண்களை போல தெரியணும், என்னுடைய கட்டிங் ஆண்களை போல இருக்கணும், ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபித்ரத் இயற்கையாகவே பெண்களுக்கு அதிக முடியை கொடுத்திருக்கிறான்.
ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, இது எல்லாமே கட் பண்ணி சிறியதாக ஆக்கி இவங்க தங்களை ஆண்களை போல அலங்காரம் படுத்தி கொள்வது இந்த ரீதியாக செய்தால் இது ஹராம். இல்ல கணவன் மனைவி இருக்கிறாங்க, இவங்களுக்கு முடி ரொம்ப நீளமாக தேவையில்லை, இவங்க ஆசைப்படுறாங்க கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம்னா அந்த நேரத்தில் உலமாக்கள் இதை அனுமதிக்கிறாங்க. ஆனா அதுவே நம்ம ஆண்களை போலேயோ இல்ல ஆண்கள் பெண்களை போலேயோ செய்தால் இது முற்றிலுமாக தவறான ஒரு விஷயம். இஸ்லாம் இந்த விஷயத்தை தடுக்குகிறது. இதை போலவே இஸ்லாம் நான் எப்படி சொன்னேனோ இந்த தர்சனுடைய ஆரம்பத்துல, இந்த இஸ்லாம் முடிய கூட நல்ல முறையில பார்த்து கொள்ளுங்கிற ஒரு நசீஹத் ஒரு போதனையை கொடுக்குது. ரசூலுல்லாஹ் ஹதீஸ் சொன்ன இல்லையா, மன் கான லஹு ஷஅர் ஃபல்யுக்ரிம், யாருக்கு தலைமுடி இருக்கோ அல்லது முடிகள் இருக்கோ, இந்த தாடி முடி தலைமுடி, அவர்கள் அதை பார்த்து கொள்ளட்டும், கண்ணியம் கொடுக்கட்டும். அந்த அளவிற்கு இஸ்லாம் இதை சொல்லி காண்பிக்குது. எந்த அளவிற்குனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருகிறது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய தலைமுடியை ஒவ்வொரு நாளும் வாருவாங்க. எப்படி வாருவாங்க? ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வேலையை ஆரம்பித்தாலுமே தன்னுடைய வலது கையால் ரைட் ஹேண்ட் சைட்ல ஆரம்பிப்பாங்க. ரசூலுல்லாஹ் செருப்பு அணியணுமா, அதாவது வலது கையால வலது காலால செருப்பு அணிவாங்க. அதே போல ரசூலுல்லாஹ் அவர்கள் தலை வாரம் என்றாலும் தன்னுடைய வலது கையால தலைமுடிய வாருவாங்க, எண்ணெய் வைத்துக் கொள்வார்கள். அல்லாஹு அக்பர். இதை நாம பார்க்கிறோம். இதுவே ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப்ல உட்காரும் பொழுது, அதாவது இந்த ரமதானுடைய மாதத்துல ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப்ல உட்காரும் பொழுதும் இந்த ஒரு ஹதீஸ்ல நாம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு எங்க இருக்கும், மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல. ரசூலுல்லாஹ் இங்க உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய தலையை அப்படியே உள்ள விட்டா வீட்டுக்குள்ள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உள்ள உட்கார்ந்து கொண்டே தலைமுடிய வாருவாங்க, எண்ணெய் போட்டு வாருவாங்க. இந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தலைமுடியை பார்த்து கொண்டாங்க. ஆனா இப்போ நாம எப்படி பார்க்கிறோம், தலைமுடியும் தாடியும் முஸ்லிம்களை பார்த்தா தாடி அப்படியே இப்படி விரிஞ்சு பறஞ்சிருக்கும். இதை பார்த்தாலே தாடி வைக்கக்கூடிய ஆசையே போயிடும் மக்களுக்கு. அல்லாஹ் அக்பர். இதை பார்த்தாலே என்ன சொல்லிடுவாங்க, பயங்கரமா இருக்கு, ஏன் பார்க்க மாட்டீங்களா? அல்லாஹ் அக்பர். நாம எப்போதெல்லாம் தொழுகைக்கு வரோமோ இல்ல நல்ல முறையில வெளில போறோமோ, நாம எப்படி நம்மளை அலங்காரம் செய்து கொள்கிறோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த இந்த நிஅமத்தையும் நாம் பாதுகாத்துக் கொள்ளணும். இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தாக இருக்கு. நம்முடைய தாடியாக இருந்தாலுமே தலைமுடியாக இருந்தாலுமே இதை எண்ணெய் வச்சு நம்ம தலைவாருவது. இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், ரசூலுல்லாஹ் எங்க தலைமுடியை வாருவார்களோ அந்த ரசூலுல்லாஹ் அவர்களே ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, சரியான ஹதீஸ், இந்த தலைமுடிய நீங்க அன்றாட வேலையில வாராதீங்க. எப்படி ஒவ்வொரு நாளும் நின்று தலைமுடியை வாரிக்கொண்டே இருப்பது நீங்க வாராதீங்க. ஆனா இந்த ஹதீஸனுடைய அடிப்படை எப்படி இருக்கு இதை நம்ம பார்க்கணும். அந்த அரபு மக்கள் அவங்களுடைய ட்ரெடிஷன் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த காலத்துல நம்ம அதிகபட்ச முடி வச்சாலும் எந்த அளவுக்கு வைப்போம், இங்க வரைக்குமே இந்த மாதிரி வைப்போம். ஆனா அந்த காலத்துல இந்த கிர்தா அப்படின்னு சொல்லக்கூடிய முடி இந்த அளவுக்கு வைப்பாங்க அரபு மக்கள் எல்லோருமே. ரசூலுல்லாஹ் பற்றியே வருகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய முடி குறைந்தபட்சம் இந்த காது அளவுக்கு இருக்கும். இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய இன்னும் நீளமா இருக்கா, சில பல காலங்கள்ல காதுக்கு கீழே இந்த தோடு இருக்கு இல்லையா, இங்க வரைக்கும் வரும், அல்லது இந்த தோள்பட்டை வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய முடி நீளமாக இருக்கும். இந்த மாதிரியான தருணங்கள்ல முடி நீளமாக இருந்ததுன்னா இவங்க ஒவ்வொரு நாளும் நின்று முடி தலைமுறையை வாரிக்கொண்டே இருந்தா தொழுகைக்கு லேட் ஆகும், வெளியே செல்றதுக்கு லேட் ஆகும், இபாதத்துல அந்த குது நிச்சயமாக குறையும். இதனாலே ரசூலுல்லாஹ் அவர்கள் இதை அனுமதிக்கல. ஆனா இந்த காலத்துல நாம பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளவு தலைமுடி இல்லைன்னா நாம நிச்சயமாக வாரலாம். இது சுன்னத்துக்கு மாறுபட்ட ஒரு விஷயமாக இருக்காது. கடைசியாக ஒரு விஷயம், நாம ஆண்களாக இருக்கக்கூடிய நாம் தலைமுடியை எவ்வாறு வெட்டுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு மசாலாவா ஆகிவிட்டது. இன்றைய காலத்துல இளைஞர்களுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டமாக ஆகிவிட்டது தலைமுடியை வெட்டுவது. எப்படி எந்த முறையில ரசூலுல்லாஹ் வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே முறையில போய் காசு கொடுத்துட்டு வெட்டி விடணும். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் அவர்கள் ஹதீஸ்ல கஸா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறையை கொண்டு நீங்க உங்களுடைய தலைமுடிகளை வெட்டாதீங்கன்னு சொல்றாங்க. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய மார்க் அறிஞர், இவர்கள் இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில சொல்றாங்க, எங்களுடைய காலத்துல இந்த மாதிரியான தலைமுடி யார் தெரியுமா வைப்பா, இந்த மாதிரியான முடி கழுதைகள் தான் வைக்கும்னு சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். ஆனா இப்போ அது ஃபேஷனா மாறிடுச்சு. இன்னும் ஒரு படி மேல போய் அதை விளக்குறாங்க. கஸா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைமுடிய ஒரு இடத்துல கம்மியாகவும் ஒரு இடத்துல அதிகமாக வைக்கிறது, அப்படியும் இல்லையா. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த எடை பகுதி, அதாவது மிடில் இருக்கு இல்லையா, தலையினுடைய நடுவு பகுதியில மட்டும் என்ன செய்வாங்க, தலைமுடியை வச்சுக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய இந்த சைடுல இருக்கக்கூடிய முடியெல்லாம் எடுத்துருவாங்க. அல்லாஹ் அக்பர்.
இது அந்த காலத்திலேயே மிகவும் இந்த எப்படி சொல்றது, ரொம்ப தரக்கீழாக மக்கள் இருப்பாங்க இல்லையா, எல்லாமே செஞ்சுக்கிட்டு எப்படி சொல்றது, இபாதத்தும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, தீன் துனியா எதுவுமே இல்லை, இப்படிப்பட்ட நபர்கள் இந்த மாதிரியான தலைமுடியை வைப்பாங்க. அப்போ அந்த காலத்துலயுமே இப்படி இருந்திருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்த கசா என்னன்னு சொல்லி இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் கடைசியில சொல்றாங்க, நீங்க உங்களுடைய தலைமுடியை வெட்டும் பொழுது ஒரு இடத்துல ரொம்ப அதிகமாக வெட்டி இன்னொரு இடத்துல உள்ள இருக்கிற தோலே தெரியணும், அந்த அளவிற்கு நீங்க செய்தா இந்த கசாவில் வரும். இது நிச்சயமாக ரசூலுல்லாஹ் அவர்கள் தடுத்த ஒரு செயலாக இருக்கு. முடி வெட்டணுமா, உங்களுக்கு ஃபேஷனாக வெட்டணும்னாலுமே இந்த சுண்ணத்தை பின்பற்றுங்க. எந்த அளவிற்கு உங்களால வெட்ட முடியுமோ ஒரே லெவல்ல வெட்ட பாருங்க. அதாவது மேல ஒரு அளவுக்கு நீங்க பெருசா வச்சிருக்கீங்க தலை வாருவதற்காக, இங்கெல்லாம் முடி அதிகமாக வளர்ந்துருது கொஞ்ச நாள்லயே அப்படின்னா இங்க கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிட்டு காது கிட்ட நீங்க மேல இருக்கக்கூடிய முடியை அப்படியே ஒரே லெவல்ல வெட்ட முயற்சி பண்ணுங்க. இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து கொடுத்த சுன்னத்தாக இருக்கு. இதெல்லாம் சொல்றதுக்கு எதுக்காக, நம்ம பின்பற்றணும். இங்க உட்கார்ந்தோம் கேட்டோம், சரி வெளில போய் திரும்ப அதே மாதிரி இதனுடைய நிலா திறந்துருச்சா பிறை உடனே போய் உட்காந்துக்கிட்டு திரும்ப அதே கட்டி போடு திரும்ப ஃபினிஷ், எல்லாமே கேட்டது எல்லாமே அப்படியே தண்ணியில் போயிடும். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட விஷயங்கள்லேருந்து நாம் தவிர்த்து கொள்ளணும். நினைத்து பாருங்க, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு முன்பாக நிற்கும் பொழுது, ரசூலுல்லாஹ் நமக்காக சிபாரிசு செய்யும் பொழுது இந்த நிலைமையில நம்மளை பார்த்தா ரசூலுல்லாஹ் என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க. தாடி இல்லை, முகத்துல மண்டை அப்படியே உரிச்சு போட்ட மாதிரி இருக்கு, எந்த விதமான ஒரு முஸ்லிம்கிற அடையாளமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அல்லாஹ் அக்பர். இந்த மாதிரியான நிலைமை வரக்கூடாது. இந்த ஒழுக்கத்தை பேணி இஸ்லாம் ஒரு முடி கூட எப்படி வைக்கணும், எந்த அளவிற்கு வெட்டணும், இது காண்பித்து கொடுக்கக்கூடிய இஸ்லாம் தான் இந்த ஒழுக்கங்கள். ஆகையால் இந்த ஒழுக்கங்களை பின்பற்றி நம்ம வாழக்கூடிய நபர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளையினுடைய தர்ஸில் உடலுடைய தூய்மையை பார்த்தோம், முடி வெட்டி கொள்வதை பார்த்தோம். இப்போ போய் என்ன செய்யணும், குளிச்சுட்டு வந்து ஆடை போடுவதனுடைய ஒழுக்கத்தை நான் இன்ஷா அல்லாஹ் நாளைய தர்ஸில் நம்ம பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ்.